தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிக்க ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அலைமோதி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கணேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலம் அமைந்துள்ளது. இங்குள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளில் ஆண்டுதோறும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதல் சீசன் களைகட்ட துவங்கும். அப்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலமும் குற்றால அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும். மூலிகை கலந்து சீறி பாயும் அருவி நீரில் குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள், வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து குளித்து மகிழ்வது வழக்கம். இதேபோன்று இந்த ஆண்டிற்கான சீசன் நிறைவடைந்த நிலையிலும் பருவநிலை மாற்றம் காரணமாக தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் தொடர்ந்து பெய்து வந்த மழையின் காரணமாக கடந்த 6 மாத காலமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடர்ந்து இருந்து வருகிறது. இன்று குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் நீர்வரத்து சீராக இருந்து வரும் நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் குற்றால அருவிகளில் வந்து புனித நீராடிய பின்னரே ஐயப்பன் கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் இன்று காலை முதலே குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவிகளில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. இருந்தபோதிலும் இன்று வார விடுமுறையின் துவக்க நாள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அதிகாலை முதலே குற்றாலத்திற்கு குடும்பத்துடன் கூட்டமாக வருகை தருகின்றனர். இதனால் குற்றாலத்தில் உள்ள அருவிக்கரைகள் அனைத்தும் பக்தர்களின் கூட்டமாக, சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அலைமோதி வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியிலும் தடுப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குற்றால அருவிக்கரைகளுக்கு படையெடுத்து வருவதால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். Hey!